குடியரசு துணைத் தலையங்கம் ஜூலை 19, 1925. தேர்தல்களின் யோகிதையும் பொதுச் சட்டத்தின் பலனும். தேர்தல் சம்பந்தமான ஆட்சேபனை விண்ணப்பங்கள் கொஞ்ச காலத்திற்கு முன் நிர்வாக அதிகாரிகளாகிய கலெக்டர், அரசாங்க முனிசிபல் நிர்வாக அங்கத்தினர் இவர்களுக்குள்ளாகவே முடிவு பெறக்கூடியதாகவிருந்தது. ஆனால் இப்படி நடப்பதில் தாட்சணியங்களும் விருப்பு வெறுப்புகளும் சப்ளைகளும் சில்லறை அதிகாரிகளை விலைக்கு வாங்கப்படக்கூடியதுகளும் நியாயத்தை கெடுத்துவிடுகின்றன என்கிற அனுபவங்கள் ஏற்பட்டு இந்த அதிகாரங்களை நிர்வாக அதிகாரிகளிடமிருந்து பிடுங்கி நீதிபதிகளுக்கு கொடுக்க வேண்டுமென்று பொதுஜனங்களில் சிலர் வாதாடினார்கள். அவைகளில் ஒன்றுதான் ஸ்ரீமான் வே. ராமசாமி நாயக்கர் தன் முனிசிபல் சேர்மன் பதவியையும் ஜில்லா போர்டு, தாலுகா போர்டு முதலியவைகளில் வகித்து வந்த பதவிகளையும் ராஜினாமா செய்தது. முனிசிபல் பொதுச்சட்டம் இயற்றும்போது இவற்றை கவனித்து தேர்தல் சம்பந்தமான ஆட்சேபனைகள் இனிமேல் நீதிபதிகளிடம்தான் தெரிவிக்க வேண்டுமென்று சட்டமும் செய்தார்கள். இந்த சட்டம் செய்யப்பட்ட பிறகு விலங்கை கரித்து குட்டையில் போட்டது போல் ஆகிவிட்டது. நீதி ஸ்தலத்திற்கு போகிற விஷயத்தில் நிர்வாகஸ்தர்களிடம் அனுபவிக்கிற கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து போய்விட்டதென்று சொல்வதற்கில்லாமல் இருப்பதோடு பொது கஷ்டங்கள் அநேகம் ஏற்பட்டுவிட்டன. அதாவது, வக்கீல்களை வைத்து வக்கீல்களுக்கு பணம் கொடுப்பது ஒன்று, சாட்சிகளை அழைத்துக் கொண்டு ஜில்லா கோர்ட்டுக்குப் போவது மற்றொன்று, ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பிற்கு மேல் ஐகோர்ட்டுக்குப் போவது வேறொன்று, அதற்கு வக்கீல்களுக்கும் சிப்பந்திகளுக்கும் பணம் கொடுப்பது இன்னொன்று. இவைகளை அல்லாமல் நியாயத்தை விலைக்கு வாங்க அவஸ்தைப்படுவதும் அதற்காக பணம் செலவு செய்வதும் இவ்வளவும் செய்து முடிவு தெரிவதற்குள் தேர்தல் காலம் 2 வருடமோ 3 வருடமோ கடந்து எப்படி தீர்ப்பானாலும் பிரயோஜனப்படாமல் போகிற பெரிய அக்கிரமம் ஒன்று. பொதுச்சட்டம் ஏற்பட்ட பிறகு கோர்ட்டுக்கு போகாது முனிசிபாலிட்டியோ தாலுகா போர்டோ இருப்பது நிரம்பவும் அபூர்வம் என்று சொல்லத்தக்க நிலைமையில் வந்துவிட்டது. மனச்சாட்சி உள்ளவர்களும் யோக்கிய பொறுப்பு உள்ளவர்களும் தேர்தல்களுக்கு நிற்கப் பயப்படத்தகுந்த மாதிரிக்கு சட்டங்கள் இடங்கொடுத்துக் கொண்டு வருகின்றன. நியாயமான முறையில் ஓட்டர்களின் அபிப்பிராயத்தைப் பெற அநேக சமயங்களில் சாத்தியம் இல்லாமலேயே போய்விடுகிறது. சிற்சில தேர்தல்களின் கதையை கேட்டால் உடல் நடுங்குகிறது. ஒரு முனிசிபாலிட்டி தாலுகா போர்டு எலெக்ஷன்களுக்கு 10,000 12,000 சில தருணங்களில் 20,000 செலவாகிவிடுகின்றது. தேர்தல் ஆட்சேபனை மனுக்களுக்கு அதிகாரிகளுக்கும் வக்கீல்களுக்குமாக என்று 5,000 10,000 செலவாகின்றது. இதுதான் இப்படியாகிவிட்டது என்று முடிவு செய்துவிட்டு சட்டசபை போன்றவைகளின் தேர்தல்களை பார்த்தாலோ விரல் உரல் ஆனால் உரல் என்ன ஆகும் என்கிற கதையில் இருக்கிறது. சட்டசபை தேர்தலின் பொழுது ஒரு நகரத்தில் ஒரு தேர்தலுக்கு 70,000 ரூபாய் வரை செலவாயிற்று என்றும் மற்றோரிடத்தில் ஒரு தேர்தலுக்கு 30,000 ரூபாய் செலவாயிற்று என்பதும் வெளிப்படையான இரகசியங்களாய் விளங்குகின்றன. இவற்றை நிவர்த்திக்க எந்தச் சட்டத்தினாலும் முடிவதில்லை. பணம் இருந்தால் எந்த பதவியும் எந்த பட்டமும் எந்த உத்தியோகமும் யாரும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்கிற முறையில் நமது சர்க்கார் இடங்கொடுத்துக் கொண்டு வருவது முழுவதும் உண்மைக்கு விரோதமானது என்று சொல்ல முடியாது. ஆகையால் மக்களுக்குள் ஒழுக்கமும் கண்ணியமும் கற்பிக்கப்பட்டால் அல்லாது எவ்வித சட்டங்களாலும் இவ்வித குற்றங்களை நீக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில் சட்டசபை தேர்தல்கள் வரப்போகின்றன. ஓட்டர்களும் ஏஜெண்டுகளும் அதை ஒரு வெள்ளாமை காலமாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் காங்கிரஸில் ஈடுபட்ட தொண்டர்களென்று சொல்லிக் கொள்ளும் சிலர் கைமுதல் இல்லாது வெள்ளாமை வரப்போகிறது என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் தேர்தல்கள் ஜனப்பிரதிநிதித்துவம் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஜனப்பிரதிநிதிகள் என்று நாம் எப்படிச் சொல்லிக் கொள்ள முடியும்? இதனால்தான் சர்க்காரை ஒழுங்குபடுத்துவதை விட ஜனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டுவது மிகவும் அவசரமென நினைத்து ஒத்துழையாமையோடு நிர்மாண திட்டத்தை இந்திய மக்களுக்கு மகாத்மா வற்புறுத்தி வந்தார். முன் சொன்ன தத்துவத்தில் வாழுகின்றவர்களுக்கு இது பிடிக்காமல் ஒத்துழையாமையை உடைத்தெறிந்துவிட்டார்கள். நிர்மாண திட்டத்தையும் அழைக்கப் பார்க்கிறார்கள். பொது ஜனங்கள் இதை அறிந்து நிர்மாண திட்டத்தை ஈடேற்றி வைத்து தேசத்தை ஒழுக்கமுடையதாகவும் கண்ணியமுடையதாகவும் சுயமரியாதை உடையதாகவும் ஆக்கி பிறகு தேர்தல்களில் கவலை செலுத்த விரும்புகிறோம்.